விவசாயம் பிடிக்கும் என்றால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பப்பாளி பழம் தோட்டம் எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா? இல்லை, அந்த ரெயின் கிராஸ் பண்ணுறப்பவே அந்த மணக்கும் பாருங்கள். ஆனால் அதுலேயும் கஷ்டங்க. இங்கெல்லாம் பாருங்கள், ஒரு செடி என்ன அழகாக காய் வச்சுருக்குது. டியூட்டி ஃப்ரூட்டிக்கு ஆர்டர் வந்து போட்டிருக்கிறாங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க. பப்பாளி பழம் அழகாக இருக்குது. களை வெட்டணும், மருந்தடிக்கணும், பூச்சி மருந்து, டிஏபி, யூரியா எல்லாம் போட்டு அதுலேயும் பாருங்க இங்கெல்லாம் சூப்பராக காய் வந்திருக்கு. இல்லை, என்ன அழகாக வந்திருக்கு பாருங்க காய். செம்மையாடி போகிறப்பவே மணக்குது. யூரியா, டிஏபி எல்லாம் போட்டு ஆளு கூலிங்க எல்லாம் போட்டு நம்ம கம்மி ரேட்டு நம்ம தோட்டத்துலேருந்து விவசாயத்துக்கிட்டேருந்து வாங்கிட்டு போவாங்க. பாடுபடுறது, தண்ணி கட்டுறது எல்லா வேலையும் விவசாயம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்ககிட்டேருந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் அதில் வந்து புரோக்கர்ஸு ஆளுங்க விற்று கொடுக்குற கூலி அவங்க பிடிச்சிப்பாங்க. அதில் 100 ரூபா, ஒரு கிலோவுக்கு 100 ரூபான்னு பிடிச்சிப்பாங்க. இப்போல்லாம் இருக்குங்க, டன்னு கணக்காக வாங்கிட்டு போனாலுமே ஒரு கிலோவுக்கு 100 ரூபா போச்சுன்னா 1000 கிலோவுக்கு எவ்வளோ போச்சு? 1000 ரூபா போச்சா? எப்படி பணியம் பண்ணுறது? கஷ்டப்படுறது யார்? அதில் சம்பாதிக்கிறது, இது பண்ணுறது யார்? புரோக்கர்ஸுங்க, விற்று கொடுக்குற ஆளுங்க. இவங்க சம்பாதிச்சுப்பாங்க. அதில் நமக்கு இதில் வந்துட்டு 100 ரூபா 200 ரூபா லாபம் வரும், அவ்வளோதாங்க. இந்த விவசாயத்தில் எவ்வளோ அழகாக களையெல்லாம் வெட்டி நீட்டாக லைன் பை லைன் சொட்டு நீர் பைப் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க. இப்படி தாங்க விவசாயம், ரொம்ப கஷ்டம். பாருங்கள், அப்படியே முருங்கைக்கால மரத்துலேயே காய்ச்சி முருங்கைக்கீரை, முருங்கைக்காய். இங்கே கிராமத்துனால யாரும் வாங்கவே மாட்டாங்க. வீடு முருங்கைக்காய் இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும். அவங்க எல்லாம் வாங்கி அவங்கவுங்க சமைச்சு நீட்டாக வச்சுருப்பாங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது காய். லைனாக அழகாக இருக்குது பாருங்கள். பப்பாளி மரம் தோட்டம் பார்த்தாச்சா? அழகாக இருக்கா? விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாங் டைம் வீடியோ எடுத்திருக்கேன், விவசாய வீடியோ. இப்போ நான் இப்படி துண்டு கட்டியிருக்கிறேன் அப்படின்னா, நான் எங்கள் தோட்டத்தில் கனகாமரம் பூ பறிச்சுட்டு இங்கே வியாபாரிங்க ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே கேட்டுக்கிட்ட இங்கேருந்து 1/2 மணி நேரம் போயிட்டு வரணும். அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு 5 கிலோ கிட்ட பறிச்சிருக்கிறோம். ஒரு ஆள் கூலியே 300. 5 பேர்னால் எவ்வளோ ஆச்சு? அதிலே போச்சா? கிலோ இங்கே எவ்வளோக்கு போகுது? ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. கை காசு போட்டு நாங்கள் கனகாமரம் பூ பறிச்சுட்டு போய்ட்டுருக்கோம். அது ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன், லாங் வீடியோஸ். இது வந்து பப்பாளி மரத்துக்கான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய், see you. அதனால் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதனால தான் நான் இப்படி இருக்கேன், இன்னும் கிளம்பல. இப்போ தான் போய் கிளம்பி பசங்களை பார்க்கணும். பார்த்தீங்களா, பப்பாளி மர தோட்டம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.